இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And good morning, you're most welcome to the covenant of the day. And today is the 30th March 2025 Sunday. And today is the Lord's Day, and worship the Lord in a thankful heart. அவரை நன்றியுள்ள இதயத்தோடு ஆராதிங்க. கர்த்தர் நல்லவர். மாதத்தினுடைய கடைசி நாள் இன்னும் ஒரு நாள் இருக்கிறது. கர்த்தர் தொடர்ந்து உங்களை எல்லாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. நான் பார்த்தோம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் நேற்று பார்த்தோம். இன்றைக்கி 2வது வசனம் மகதுனியா சபையை குறித்து சாட்சி சொல்லுகிறார். முதல் சாட்சி தான் இன்றைக்கி 2வது வசனம். என்ன அந்த சபையை பற்றி அவர் என்ன அப்படிப்பட்ட குவாலிட்டி they had, will say the verse 2. Then in the great trial of application, the abundance of their joy and their deep poverty abundant in the riches of their லிபர்ட்டி. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணத்துவமாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் கிட்டிருந்த முதல் குவாலிட்டி தரம் என்ன செஞ்சாங்களாம்? உதாரணத்துவமாய் கொடுத்தார்களாம், முன்மாதிரியாக கொடுத்தாங்க. அல்லேலூயா. நம்ம தானே கொடுக்கறது இன்றைக்கி தொகை முக்கியம் அல்ல, அந்த மனசு தான் முக்கியம். நாட் த குவான்டிட்டி பட் குவாலிட்டி என்று சொல்வார்கள். நீ கொடுக்குற நோக்கம் என்ன, சிந்தையோடு நீ கொடுக்குற, நன்றியோடு உண்மையோடு கடவுள் ராஜ்யத்துக்காக கொடுக்குறாயா? அப்போ இங்கே இந்த மக்கள் சந்தோஷமாய் கொடுத்ததாக பவுல் சொல்கிறாரு. உதாரணத்துமாய் கொடுத்தார்கள். சந்தோஷமான உதாரணமாய்னா முன்மாதிரி, எண்ணத்தில் முன்மாதிரி, அதைத்தான் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அவர்கள் அதாவது மிகுந்த உபத்திரம், என்ன பாடுகள், ஆதி திருச்சபையிலே பாடுகள், வேலை இல்லை, வீடு இல்லை, அகதிகளாக, அனாதைகளாக, பலவிதமான சித்திரவதை, சிறை, இது மாதிரிலாம் பாடு, பெர்சிக்யூஷன், எவ்ரிதிங் வாஸ் தேர் ஃபார் த ஏர்லி சர்ச். மகதுனியா சபையிலும் அது இருந்தது. ஆகவே மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையில், விசுவாசத்துக்கு வேறு சோதனை, இயேசுவை நம்பக்கூடாது, நம்பினா உங்களுக்கு இந்த தண்டனை, இந்த பிரச்சனையெல்லாம் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொடிய தரித்திரம் அவர்களுக்கு தரித்திரம்னா என்னங்க? சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை, வருமானம் இல்லை, எதையும் செய்ய முடியவில்லை, எதையும் வாங்க முடியவில்லை, சந்தோஷமாக இருக்க ஒரே தரித்திரன்றாங்களே. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேளை உபத்திரங்கள் இருக்கலாம், தரித்திரங்கள் இருக்கலாம். நம்ம தானே த பவர்ட்டி, இன் த பவர்ட்டி abundance of the joy, in the poverty but they give abundance of joy. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அருமையானவர்களே, கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே, ஹல்லேலூயா, abundance of joy, பரிபூர்ண சந்தோஷத்தினாலே முன்மாதிரியாய் கொடுத்தார்கள். முனவிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு என்ன வழியெல்லாம் கொடுக்குறாங்க, நானும் கொடுக்கலாம், கொடுக்காட்ட நல்லா இருக்காது, அப்படிலாம் இல்லாதபடி சந்தோஷமாய், abundance of joy, hallelujah. அந்த சபைக்கு இருந்த ஒரு வெரி பிக் குவாலிட்டி. அவங்க ரொம்ப ஆசீர்வாதமாக இல்லைங்க, தரித்திரம், சாப்பாட்டு கூட வழி இல்லைங்க. ஆமாம், இன்னைக்கு கடவுளை எப்படிலாம் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார், நல்லா யோசிச்சுப்பார். எதற்கெல்லாமோ செலவு செய்கிறாய், எதற்கெல்லாம் பணத்தை அப்படி பிரச்சனை எல்லாம் பண்ணுற. ஆனால் கடவுள் ராஜ்யம் என்று வந்தவுடனே ஒரே சலிப்பு, சோகம், அப்படியே ஒன்றுமில்லாத மாதிரி காட்டிக்கிறோம். ஆனால் இந்த சபை, மகதுனியா சபை, கொடிய தரித்திரம், உபத்திரம், அவைகள் மத்தியிலே எந்த ஒரு வருமானம், ஆனால் அவைகள் மத்தியிலே அவர்கள் சந்தோஷமாய் முன்மாதிரியாய் கொடுத்தார்கள் என்று பவுல் சாட்சி சொல்கிறார். அதுதாங்க ஒரு சிறந்த ஒரு காரியம். இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து, சபையை குறித்து யார் சாட்சி சொல்ல முடியும்? ஊழியக்காரர் தான் சாட்சி சொல்ல முடியும். இப்போ நான் எங்கன்னா போகிறேன், பேசுகிறேன், அப்போ ஜீவன் பேர ஆலயத்தை பற்றி சாட்சி சொல்லணும்,
அல்லது உங்கள் சபையை குறித்து உங்கள் போதகர் உங்கள் மூப்பர்கள் சாட்சி சொல்ல வேண்டும். என் சபை, நாங்கள் இருக்கிற சபை இப்படிப்பட்டது, இப்படி கொடுக்கிறவர்கள் முன்மாதிரியாகவும் சந்தோஷத்திலும் உபத்திரவத்திலும் அவர்கள் கொடுக்கிறவர்கள் என்று சாட்சி சொல்லத்தக்கதாக இருக்க வேண்டும். சரி, இந்த சத்தியத்தை அறிந்த நாம் இன்றைக்கு ஒரு கேள்வி நம்மை கேட்க, நான் எப்படி கொடுக்கிறேன்? ஆமாம் தானே, முன்மாதிரியாய் சந்தோஷமாய் கொடுக்கிறேனா? எனக்கு கிடைச்சாதான் கொடுப்பேன், என்னை ஆசீர்வதிச்சா தான் கொடுப்பேன், அப்படி அந்த சிந்தையில் இருக்கிறாயா? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் கர்த்தருக்கு முதலிலே கொடுப்பேன் என்கிற அந்த ஒரு உணர்வோடு விசுவாசத்தோடு இருக்கிறாயா? ஒப்புக்கொடு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. கொடுப்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். மகதனா சபையைப் போல நாங்களும் சந்தோஷத்தோடு முன்மாதிரியாய் கொடுக்க உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் உம்முடைய வல்லமை கடந்து செல்லட்டும். ஆசீர்வதியுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, உன் நிலைமை என்ன? கொடுப்பதிலே நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய்? யோசித்து பாரு. டேக் கேர் அண்ட் காட் பிளஸ்.